வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் செஷன், சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமா? நிஜமாவே ரொம்ப பிடிக்குமா? ஏங்க அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் யாருமே பேசக்கூடாது. ஸோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாருமே பேசக்கூடாது. கிளாஸை நல்லா லிசன் பண்ண பிடிக்கும். வெரி நைஸ், சூப்பர். ஒரு டிசிப்ளின் ஆஃப் ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்கணும், ஒரு ஆர்ட் காம்படிஷனில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஹவு டு மிக்ஸ் த கலர், ஹவு டு பிளெண்ட் த கலர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சார் நான் நல்லா ட்ரா பண்ணுவேன் சார், ஆனால் வந்து எனக்கு ப்ரைஸே கிடைச்சதில்லை சார். சார் நான் நல்லா ட்ரா பண்ணுவேன் சார், ஆனால் வந்து எனக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு தெரியாது சார். சார் நான் நல்லா ட்ரா பண்ணுவேன் சார், ஆனால் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது சார். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க, கரெக்டா? ஸோ நீங்கள் சொல்லி தர்றத நல்லா லிசன் பண்ணுறீங்க. அடுத்து எந்த காம்படிஷன் இருந்தாலும் ப்ரைஸ் அடிச்சு தூக்குறீங்க. ஓகேவா? ரைட், ஓகே. செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், இப்படி ஒவ்வொரு இயரும் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருக்கும், கரெக்டா? ஸோ ஆனாலும் நம்ம டிராயிங்க்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து சார் நான் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறேன் சார், சார் நான் வந்து கிரையான்ஸ் யூஸ் பண்ணுறேன் சார், சார் நான் வந்து ஆயில் பேசில் யூஸ் பண்ணுறேன் சார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறீங்க, கரெக்டா? இப்படி தான் கரெக்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மீடியம் இருக்கு. சார் மீடியம்னா என்ன சார்? நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் மீடியம். ஓகே சார், அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டால், ஸோ திஸ் இஸ் கேமல் ஆயில் பேஸ்டு. இதிலிருந்து தான் ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். கலரோட ஃபார்முலாவை இதிலிருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்கூல் போனாலும் சரி, இல்லை எந்த டிராயிங் டீச்சர் கிட்ட கிளாஸ் போனாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க டிராயிங் கற்றுக்கணும்னா இதிலிருந்து தான் சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா இதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டாதான் வாட்டர் கலர், போஸ்டர் கலர், அக்ரிலிக் கலர், ஆயில் கலர் இதெல்லாம் நல்லா கற்றுக்க முடியும், ரைட்? அப்போ ஸோ இதை வந்து ஆயில் பேஸ்ல வந்து நல்லா கற்றுக்கணும், ரைட்? கேமல் ஆயில் பேஸ்ல, ரைட்? இப்போ சார் நான் வந்து இதுவும் க்ரையான்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் க்ரையான்ஸும் ஒன்றா? நோ. க்ரையான்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா கலர் வந்து டல்லாக இருக்கும். பட் கேமல் ஆயில் பேஸ்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படின்னா கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஒரு கலரையும் இன்னொரு கலரையும் நல்லா மர்ஜ் பண்ண முடியும். பட் வேக்ஸ் கிரேயானில் அதை பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. வேக்ஸ் கிரேயானில் ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் அப்ளை பண்ண முடியாது. பட் ஆயில் பேஸ்டில் ஒரு கலர் மேலே எத்தனை கலர் வேணாலும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ரைட்? ஸோ ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஆர்ட் ஒர்க், ஒரு டிசிப்ளின் ஆஃப் ஆர்ட் ஒர்க், ஒரு கலரோட ஃபார்முலாவை நாம் எதுலேருந்து கற்றுக்க முடியும்? எஸ், கேமல் ஆயில் பேஸ்ட்ல இருந்து கற்றுக்க முடியும், ரைட்? ஓகே, இப்போ நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ரைட். ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு பார்டர் போடணும். எப்போ நீங்கள் ஸ்கூலில் போனாலும் சரி, வீட்டில் போனாலும் சரி, இல்லை ஒரு காம்படிஷனுக்கு நீங்கள் வெளியில் போனாலும் சரி, ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி பார்டர் போடணும், சரியா? பார்டர் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வரையவே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ரைட். இப்போ ஏன் பார்டர் போடுறோம்? இப்போ நம்ம உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட் கொடுத்து ஒரே மாதிரி கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மார்ஜின் போடுறோம். அப்போ இந்த இடத்துல பார்டர் வந்து நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்? நம்ம படம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனோட இருக்கணும், சென்டர் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த படம் வந்து ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக தான் இந்த பார்டர் வந்து நம்ம போடுறோம். கண்டிப்பாக பார்டர் போட்டுட்டு தான் நம்ம வந்து டிராயிங் காம்படிஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு ப்ரைஸே கொடுப்போம். கீப் இட் இன் யுவர் மைண்ட் டு ஆல். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ பார்டர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன? ஃபிஷ். வெரி குட், அதுதான் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ இப்போ இந்த பிக்சரில் சப்ஜெக்ட் வந்து ஃபிஷ். நாம் என்ன வரையணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம வரைஞ்சிருக்கோம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் வரைஞ்சிருக்கேன், சரியா? ஸோ பென்சிலை வச்சு ரொம்ப சாஃப்டாக, பொறுமையாக, நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் பென்சிலில் வரைஞ்சிருக்கிறது தெரியும், எல்லா கண்ணுக்கும் தெரியவே கூடாது. ஸோ பென்சிலை வந்து எப்பயுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுப்போம். நிறைய பேர் ஸ்கெட்சை வந்து ஷேடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. நம்மளோட படத்தை செலக்டே பண்ண மாட்டாங்க.
ஸ்கெட்சோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா அதை அவுட்லைன் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரைட்? இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஸ்கெட்சை வந்து ஷேடிங்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ நீங்க கேட்கலாம், சார் எதுக்கு பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் போட்டுருக்கோம்? அப்புறம் நீங்க அவுட்லைன் போட வேண்டியதே இல்லை, டைரக்டாவே கலரிங் வந்து போயிடலாம். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, இப்போ இது வந்து this is camel 50 shades. இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கலர் சொல்லுங்கன்னா நீங்க மேக்ஸிமம் எத்தனை கலர் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 கலர்ஸ், ஓகே 12 கலர்ஸ், அதை தாண்டி உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ அப்போ 50 கலர்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்கும்? ஸோ இங்க டெய்லி வந்து நீங்க டேபிள்ஸ்லாம் சொல்லுவீங்களா? டேபிள்ஸ்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்? சரி, மல்டிப்ளிகேஷனுக்காக வந்து டேபிள் சொல்றோம். ரைட்டா? ஸோ ரெண்டாவது நம்ம வந்து சம் வந்து ஃபாஸ்டா பண்ணணுன்றதுக்காகவும் நம்ம சொல்றோம். சரி, அதே மாதிரி இந்த கலரோட ஃபார்முலாவும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஒரு டிராயிங் பண்ணும்போது அந்த கலரோட நேம் நல்லா நமக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் நான் அந்த கலரோட நேமை வந்து நம்ம சொல்லி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து என்ன கலர்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் எல்லோ. இந்த கலருக்கு பேர் என்ன தெரியுமா? லைட் எல்லோ. எல்லோல நிறைய ஃபேமிலி இருக்கு, ஆனாலும் ஒவ்வொரு கலரும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கலரோட நேமை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனும் நம்மளால பண்ண முடியும். சரியா? கலரோட ஃபார்முலா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் வந்து லைட் எல்லோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு, இந்த ஃபிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து ஷேட் பண்றேன். ரைட்? ஸோ இந்த கலர் வந்து நல்லா சாஃப்டா இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் இதை எல்லா டிராயிங் டீச்சரும் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. எல்லா ஸ்கூல்லையும் எல்லா சில்ட்ரன்ஸும் இதை யூஸ் பண்றாங்க. ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து லைட் எல்லோ அடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் லேயருக்கு கலர் பண்ணணும். ஆனா செகண்ட் லேயருக்கு நம்ம கலர் பண்ணல, தேர்ட் லேயருக்கு வந்துட்டோம். சார் ஏன் செகண்ட் லேயர் பண்ணல? எஸ், ரீசன் இருக்கு. ஸோ அதனால நாம வந்து செகண்ட் லேயர் பண்ணல. செகண்ட் லேயர் பண்ணும்போது நான் ஏன் செகண்ட் லேயர் பண்ணல அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சாச்சு, தேர்ட் லேயர் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கலர் எடுக்க போறேன்னா ரெட் கலர். ஸோ இந்த ரெட் கலரை வந்து எந்த ரேஷியோல எடுக்கிறேன், எந்த இடத்துல அடிக்கிறேன், எப்படி அடிக்கிறேன்றத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அப்பனாதான் நீங்க பண்ண முடியும். ஒரு பிக்சர் நீங்க இதுக்கு முன்னாடி டிரா பண்ணும்போது ஒரு பிக்சருக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை கலர் இருப்பீங்க? ஒரு 4 to 5 கலர்ஸ் இருப்பீங்க. கரெக்டா? ஆனா இப்போ நீங்க பேசாம லிசன், ஒரு டீல். என்ன டீல்னா, நான் எத்தனை கலர் எடுக்கிறேன், என்னென்ன கலர் எடுக்கிறேன் அப்படின்றத யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்போம். ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரை எந்த ரேஷியோல எடுக்கிறேன், எதோட மிக்ஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். எந்த கலரையும் நான் தனித்தனியா எடுக்கல. ரெட், ஆரஞ்சு, தென் அதுக்கப்புறம் லெமன் எல்லோ. அப்போ லைட் எல்லோ வேற, லெமன் எல்லோ வேற. கரெக்டா? ரைட். இப்போ இங்க ஒயிட், அந்த ஃபிஷ் வந்து டர்ன் பண்ணும்போது ஒரு லைட்டிங் இருக்கணும், அதுக்கு ஒரு ஒயிட். ரைட். இப்போ சார் செகண்ட் லேயர்ல பிளாக் வரும். இந்த பிளாக் வந்து ஃபைனல் கலர். என்ன? எஸ், இந்த பிளாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கரண்ட் வருமா? இந்த இடத்துல பிளாக் வருது. அதனால இப்போ இந்த பிளாக்க பாருங்க, இந்த செகண்ட் லேயர்ல நம்ம கலர் பண்ணிருந்தோம்னா என்ன இருக்கும்? இந்த எல்லோவும் சேர்ந்து இந்த பிளாக் ஆயிருக்கும். கரெக்டா?
அதனால தான் இதை ஃபைனல் கலர்ன்றாங்க. ரொம்ப கவனமாக கொடுக்கணும். அடுத்த லேயருக்குள்ள கலரே போகக்கூடாது. Right. Black and brown. Black-ஐயும் brown-ஐயும் merge பண்றோம். Right. இப்போ நீங்க அனிமல்ஸ் பிளானட், நேஷனல் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. வெரி குட். ஸோ அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு பிக்சர் வரையணும்னா அதுல சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கலர் பண்ணுவோம். அது கம்ப்ளீஷன் ஆஃப் ஆர்ட் ஒர்க்னா கண்டிப்பா கிடையாது. பேக்ராப் கலரும் கொடுத்து ஒரு ஸ்பேஸ்ல கூட ஒரு ஒயிட் ஸ்பேஸே இல்லாம ஃபுல்லா கலர் பண்ணணும். அதுதான் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆர்ட். இப்போ அந்த டிஸ்கவரி சேனல், நேஷனல் பிளானட், அனிமல்ஸ் பிளானட், தென் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் டார்க் வைலட், அதுக்கப்புறம் வயலட். ஒரு சின்ன இடத்துக்குள்ள எத்தனை கலர் எடுக்கிறோன்றதை பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து வயலட், டார்க் வயலட், ரோஸ் பிங்க், அப்புறம் பிங்க், பிங்க்கு அப்புறம் ஒயிட். டார்க் வயலட், பிளாக்கு அப்புறம் பிளாக்கு அப்புறம் பர்ஷியன் ப்ளூ, பிளாக்கு அப்புறம் பர்ஷியன் ப்ளூக்கு அப்புறம் டீப் கிரீனுக்கு அப்புறம் லைட் ப்ளூ. 5 கலர். பிளாக் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். Black, deep green அப்புறம் light blue. So light blue அப்புறம் white. அதாவது ஒரு கடலுக்கு கீழே அண்டர் தி சீ போகும்போது ஒரு டார்க்னஸ் இருக்கும். அந்த டார்க்னஸ்க்கு நமக்கு தேவையான கலர் Black. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அடுத்த லேயருக்குள்ள அந்த Black போயிடுச்சுன்னா அது மற்ற கலரை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். Black எடுத்துட்டோம். சொல்லுவாங்க
ஃபங்கஸ்லாம் இருக்கு கரெக்டா? அதுக்கு நமக்கு தேவையான கலர் சாப் கிரீன். முதல்ல என்ன கலர் எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன கிரீன் எடுத்தோம்? டீப் கிரீன். அப்போ டீப் கிரீன் வேற சாப் கிரீன் வேற கரெக்டா? எஸ். இப்போ நாம எடுக்கிறது சாப் கிரீன். டீப் கிரீன் வேற சாப் கிரீன் வேற. சாப் கிரீன் அப்புறம் பாத்தீங்களா நம்ம எவ்வளவு கலர்ஸ் எடுக்கிறோம்ன்றத. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? ஓகே சீனா ப்ளூ கலர் தான். இப்போ நம்ம எத்தனை ப்ளூ எடுக்க போறோம் தெரியுமா? பேசக்கூடாது. அப்புறம் பர்ஷியன் ப்ளூ, பர்ஷியன் ப்ளூக்கு அப்புறம் செர்லியன் ப்ளூ, செர்லியன் ப்ளூக்கு அப்புறம் லைட் ப்ளூ. தூக்கம் வந்துருச்சா? முடிஞ்சது. அந்த சீயோட எஃபெக்டை எவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் நாமளும் கரண்ட்டும் வந்துச்சு, நம்மளும் ஃபியூச்சர் முடிச்சிட்டோம். இப்போ மேல வந்து ஒரு லைட்டிங் வந்து நம்ம மேலும் சொல்லியிருந்தோம். அந்த லைட்டிங்க்கு நமக்கு தேவையான கலர் நோ, இட்ஸ் a lemon. ஸோ ஒரு பிக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பார்டர் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணிடுவோம். அப்போனா தான் நம்ம பண்ண பிக்சர் ரொம்ப தனியாகவே தெரியும். அதுக்காக தான் உங்களை நான் சொன்னேன், டிராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்டர் போட்டுட்டு தான் ட்ரா பண்ணணும். தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட சொல்லணும், டிராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பார்டர் போடணும். நம்ம படம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமும் அந்த பார்டரை அப்படியே ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணிட்டா நம்ம படம் வந்து வரைஞ்சது தனியாகவே தெரியும். எஸ், finished. How is it? See, ஒரு கம்ப்ளீஷனா பார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு இடத்துல கூட கேப்பே இல்லாமல் நம்ம எவ்வளவு கலர் எடுத்தோம், எந்த கலருமே தனித்தனியாக தெரியாத அளவுக்கு அழகாக மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்படி தான் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சான்ஸே இல்லை, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ எல்லாரும் கேமல் ஆயில் பேஸ்டல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி எஃபெக்டோட சூப்பராக வரும். பண்ணுவீங்களா? Do you all are enjoy this session today? Yes, sir. I am also, it's a very enjoyable session today. Thank you so much. Thank you teachers.